செய்தி தொகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக பாவக்காய் மண்டபத்தில் இருந்து சித்திரை வீதிகள் வழியாக மீனாட்சி அம்மன் செல்கிறார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடிகிறது. மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காக திரளான பக்தர்கள் வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் தரிசனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக பாண்டிய மன்னர்களின் படை தளபதியாக விளங்கிய வில்லாபுரம் தானப்பிள்ளை அழகப்பா பிள்ளை ஆகியோருக்கு பாத்தியப்பட்ட பாவக்கா மண்டபத்தில் காலை எழுந்தருளிய நிலையில் தற்போது மாலை மீனாட்சி அம்மன் பாவக்கா மண்டபப்படியில் இருந்து சொக்கநாயக்கர் சித்திரை வீதி வழியாக கோவிலுக்கு செல்கின்றனர். இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 12 நாள் சித்திரை திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். சித்திரை திருவிழாவின் மீனாட்சி அம்மன் கோவில் சுந்தரேஸ்வரர் காலை மாலை என இரு வேளையிலும் அன்னம், கற்பக விருட்சம், காமத்தேவர், ரிஷப குதிரை வாகனங்களில் மாசி வீதிகள் மற்றும் வில்லாபுரம் பகுதிகளில் எழுந்தருளி அருள்பளித்து வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் திருவிழாவாக இன்று காலை வில்லாபுரம் பாவக்கா மண்டபப்படிகளுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெற்றது. இதனை காலையிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மாலை இன்று தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் பாவக்கா மண்டப படியில் இருந்து வெகு விமர்சையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காலை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தெற்கு மாசி வீதி வழியாக வில்லாபுரம் பாவக்கா மண்டபத்தில் எழுந்தருளிய நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது மாலை தங்கப்பல்லாக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, சொக்கநாயக்கர் தெரு, சித்திரை வீதிகள் வழியாக கோவிலுக்கு செல்கின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி பக்தி பரவசுடன் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியால் வெள்ளாபுரம், அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம், கீரத்துறை, பனையூர் போன்ற மதுரை புறநகர் பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு திரண்டுள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறும் ஏற்பட்டுள்ளது. மாற்று வழியும் போக்குவரத்திற்காக சரி செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இங்கு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக சித்திரை தெற்குவாசல் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் போன்ற குளிர்பானங்களை வழங்கி சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைத்து வருகின்றனர். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாவக்கா மண்டபப்படியில் இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி செல்லும் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி கிறிஸ்டபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.